நடப்பு காலாண்டில் மேலும் 37,000 கோடி கடன் பெற விடியா திமுக அரசு திட்டம். கடன் மேல் கடன் வாங்கி மக்களின் தலையில் வைக்கும் விடியா அரசு. விடியா ஆட்சியின் திறமையற்ற நிர்வாகத்தால் கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வரும் அரிசி விலை கடந்த ஆண்டை காட்டிலும் 20% விலை உயர்ந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் மேலும் உயர வாய்ப்பு. நெம்மேலியில் 1512 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் புதிய ஆலை ஸ்டிக்கர் ஒட்ட விடியா அரசுக்கு தேதி கிடைக்காமல் காத்திருக்கும் அவல. தேசிய திறந்தநிலை பள்ளியில் தேர்வெழுதி பெறப்படும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் அரசு பணிக்கு உகந்ததல்ல என விடியா திமுக அரசு அறிவிப்பு. விடியா திமுக அரசின் இந்த அறிவிப்பால் மாணவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியீடு எப்போது? விடியா அரசின் மெத்தன போக்கால் பட்டதாரிகள் கடும் அதிருப்தி. ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது நல்வழியில் மக்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உறுதாக்கிக் கொள்வதாக அறிக்கை. உலகின் பல்வேறு நாடுகளில் இனிதே பிறந்தது 2024ஆம் ஆண்டு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் வான வெடிகள் வெடித்து உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியீடு. நாடு முழுவதும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். இசைக்கருவிகளை வாசித்து நடனமாடி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் சிறப்பு வழிபாடு. மக்கள் கூட்டம் கூட்டமாக வழிபாட்டு தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி. மக்கள் குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து சென்று வழிபாடு. கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்யாத மாவட்ட நிர்வாகம். காவல்துறையினரும் தங்களது குடும்பத்தினரை மட்டும் கவனித்து வந்ததால் கேள்விக்குறியான பொதுமக்களின் பாதுகாப்பு. திருத்தணி முருகன் கோவிலில் தரிசனத்திற்காக 4 மணி நேரமாக காத்திருக்கும் பக்தர்கள். விஐபிக்கள் என்று கூறி சிலரை மட்டும் தனி வழியில் போலீசாரும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் அனுமதிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த ஏரல் பகுதி. புத்தாண்டை கொண்டாட மனமில்லாமல் சோகத்தில் மக்கள். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 28 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் சுகாதாரத்துறை மெத்தன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அரக்கோணத்தை சேர்ந்த பெண் உயிரிழப்பு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருச்சி மாவட்டம் அரியாமங்கலம் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்து சோகம். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கி கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையங்கள். விடியா திமுக அரசின் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் அலக்கழிக்கப்படும் அவல. விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். 469 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போ சாட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். 3, 2, 1, 0. Lift off normal. Bright morning of the New Year's Day made brighter by a majestic liftoff.
வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹4.50 குறைப்பு. 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரின் விலை ₹1924.50 நிர்ணயம்.